Hi student, good morning. Next question number 5. Suppose a person deposit 10,000 in a bank account at rate of 5% per annum compound continuously. How much money will be his bank account in 18 months later? அதாவது ஒரு பர்சன் வந்து ஒரு 10,000 வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து 5% என்ன சார் கொடுக்குறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பர் இயருக்கு. ஓகே, அப்போ 18 மந்த்துக்கு அப்புறம் அந்த மேனோடைய டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ சார் இன்க்ரீசஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ ஃபஸ்ட்டு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, லெட் ஏ பி த பிரின்சிபல். லெட் சொல்யூஷன் போட்டுக்கலாம். லெட் ஏ பி த let A be the principal at any time t. Let A be the principal at any time t. Okay, அப்ப dA by dt is equal to 5% na 5 by 100 into A. 5 by 100 into A. அப்போ dA by இந்த A கீழே வந்தா என்ன ஆகும், டிவைட் ஆகிடும். is equal to 5% னா 0.05 into dt எழுதிக்கலாமா? ஓகே, அப்போ இன்டகரல் dA by A is equal to 0.05 integral dt. 0.05 integral dt. Integral 1 by A னா log A. Okay, is equal to 0.05t plus c. Okay, அப்போ both side exponential எடுக்கலாமா? exponential எடுத்தா என்ன வரும்? e power log modulus a is equal to e power 0.05t plus c. Okay, அப்போ both side exponential எடுக்கும்போது e power log a வை ஏன்னு எழுதலாமா? அப்போ a is equal to e power 0.05t plus c. ஓகே, இதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா? அப்போ a is equal to e power 0.05t into e power c. ஓகே, அப்போ cக்கு பதிலாக e power cன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ a is equal to c e power 0.05t where c is equal to e power c. ஓகே, அப்போ இனிஷியலாக டைம் ஜீரோவாக இருக்கும்போது என்ன சார், அதாவது இனிஷியலாக அட் t is equal to ஜீரோவாக இருக்கும்போது பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ சார் டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னா 10,000 டெபாசிட் பண்ணுறாங்க. அப்போ எப்படி சார் எழுதலாம்? 10,000 is equal to c. 10,000 is equal to c. a is equal to 10,000 e power எப்படி சார் எழுதலாம்னா 0.05t. 0.05t. ஓகே, அப்போ அட் t is equal to 3/2. 3/2னா 18 month, அதாவது 1.5 வருஷம். ஓகே, 1.5 வருஷம் கழிச்சு எவ்வளோ சார் பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ a is equal to என்ன சார் வரும் அப்படின்னா 10,000 e power 0.05 into 3/2. ஓகே, அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் a is equal to 10,000 e power 0.075. e power 0.075. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.